இன்னைக்கு என்ன ஸ்நாக்ஸ்மா? இன்னைக்கு வந்து பட்டாணி சுண்டல் தான் செய்ய போகிறேன். இங்கே வாங்க காட்டுங்க. பட்டாணி சுண்டல் தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? அண்ணன் இப்போ வந்துடுவான், அவனுக்காக செய்யணும். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். 2-3 விசில் விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வேகணும். இது கையில் இது வந்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிட்டேன் காலையிலேயே. இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் கிட்ட விடலாம். விட்டு நீ என்ன போட்ட இப்போ? சொல்லு. போட்டேன். மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன தக்காளி 2 எடுத்துருக்கேன், அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். மசாலா ரெடி பண்ணி வச்சிட்டியா? ஆமாம்மா, அது 4 விசில் விட்டேன். ஆஃப் பண்ணி வச்சு ஸ்டவ்வை. இப்போது ஒரு பச்சை மிளகாய் இருக்குது, அதையும் போட்டுக்கலாம். 2 பல் பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி அதையும் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், ஒரு வெங்காயம் இருக்குது, அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். எவ்வளோ பெரிய வெங்காயமாக கட் பண்ணி போடுற? சின்ன சின்னதாக கட் பண்ணி போடு. பெருசுலாம் அப்போ தான் நல்லா இருக்கும்ல. வெங்காயம் நிறைய போட்டால் தான் டேஸ்ட்டாக இருப்பனால. இங்கே பாருங்கள், இங்கே பிடிங்க கரெக்டாக. சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். சீரகம் முன்னாடியே போடணும், நான் மறந்துட்டேன். கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம், அதையும் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போது நல்லா மசிஞ்சிருச்சு. 4 விசில் வந்து நல்லா வேக வச்சுட்டேன்னா இது மாதிரி கொஞ்சம் லேசாக மசிச்சு வச்சுக்கலாம். அப்போ தான் சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்கும். போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா போட்டு நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம மசாலா போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் 1 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் எரு மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ அதையும் நல்லா கலரிக்கலாம். இப்போது வேக வச்சுட்டு இருந்த பட்டாணி அதையும் போட்டுக்கலாம். இன்னும்மா சவுண்ட் வரல. அதே போட்டுக்கலாம். இப்போ ரொம்ப மெயினானது உப்பு. நம்ம உப்பு வந்து போடவே இல்லை. ஸோ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பா? ஆமாம்மா. கைஸ், நீங்கள் நார்மல் உப்பு போட்டுடாதீங்க, கல்லுப்பு போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா தெரியும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதை போட்டுட்டோம். போட்டு கொஞ்சம் திக்னஸ் ஆகிற மாதிரி இது ஆகட்டும். அதனால் ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து கொதிக்க வைக்கலாம். இந்த பச்சை வாடெல்லாம் அப்போ தான் போகும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பட்டாணி சுண்டல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சுட சுட சர்வ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி காட்டுங்க. இப்போ நம்ம சுட சுட சர்வ் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அது மேலே தூவிட்டு சாப்பிட்லாம். அம்மா, அந்த கார்ன்ஃப்ளெக்ஸை நான் வறுக்கு எது ஃப்ரை பண்ணலாமா? கிடைக்கல கார்ன்ஃப்ளெக்ஸ் கடையில், அதனால் இதை மட்டும் செஞ்சுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.